அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசுநாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்ம ருது. ஆனி மாதம் 5ஆம் தேதி ஜூன் 19 வியாழக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி நண்பகல் 12 மணி அளவு வரை. அதன் பிறகு நவமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம். சௌபாகியம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரங்களில் ஒன்று. நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இதில் சனியுடையது பூசம், அனுஷம், உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள். அதில் இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறது. ஒன்று, இன்றைய நாளில் சனியுடைய ஆதிக்கம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, இன்றைய நாள் உத்திரட்டாதின்னு சொல்லும்போது எதை வைத்து சொல்கிறோம், சந்திரன் 12 ராசிகள்லையும் அப்படியே சஞ்சரித்து வர்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். அதில் உத்திரட்டாதியில் பயணிக்கிறார். அப்போது சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக இன்றைய நாளில் சந்திரன் இருக்கக்கூடியது மீன ராசியாக இருக்கின்றது. அந்த இடத்துல ஏற்கனவே சனி இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி. அப்போது சந்திரனுக்கு நட்சத்திர ரீதியாகவும் சனியுடைய தொடர்பு ஏற்படுகிறது, அவருடைய சேர்க்கை ரீதியாகவும் சனியோடு சேர்ந்து இருக்கின்றார். இதை ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு யோகமாக கருதப்படுகிறது. யோகம்னு சொன்னால் சேர்க்கை, புனர்பூ யோகம் அப்படின்றது பெயர். எந்த ஜாதகத்தில் சனி மற்றும் சந்திரன் 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருப்பதாக அர்த்தம். புனர்பூ யோகம் அப்படின்னு சொல்லும்போது, யோகம் அப்படின்னு சொன்னால் நல்லது என்ற பொருள் அது கிடையாது, சேர்க்கை அப்படின்றது அர்த்தம். ஒரு யோகம்னு சொல்லி அது நல்லது அப்படின்ற பலனும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. ஒரு யோகம்னு சொல்லி அதனால் கெடு பலன்னு சொல்லியிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த புனர்ப்பு யோகம், இது போல் சகட யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் அந்த யோகம் இருக்கிறது, ஜாதகம் இருக்க ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த புனர்ப்பு யோகம்னு சொல்கிறது நேரடியாக நன்மை பயக்கக்கூடிய யோகம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. அப்போ என்ன பிரச்சனை, என்ன தீங்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் திருமண சம்பந்தமான தோஷமாக இது கருதப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருமண வயது வரும்போது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதில் செவ்வாய், அப்புறம் ராகு, கேது இவர்கள் தான் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே செவ்வாய் ராகு கேத்து இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுபோல் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கையானது இருந்து கொண்டு இருக்கின்றது, புனர்ப்பு யோகம். அப்போ ஜாதகத்தில் இந்த 2 கிரகம் சேர்ந்து இருந்துட்டாலே அவங்களுக்கு திருமணம் தோல்வி ஆகிடுமா, திருமணம் பிரச்சனை ஆகிடுமான்னு கேட்டால் அப்படி முழுக்க இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சனி சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் வலிமை பெற்றிருந்தால், சந்திரனுடைய வீட்டில் சேர்க்கை இருந்தால் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார், சனியுடைய வீட்டில் இந்த சேர்க்கை இருந்தால் சனி ஆட்சி பலம் பெற்று இருப்பார். அப்படி ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது உச்சபலம் பெற்றிருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா வலிமையோடு இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது கேட்டகரியில் உச்சபலம் பெற்றிருந்தாலும் இந்த தோஷம் குறைகின்றது. அதன் பிறகு இப்படி தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் குறைகிறது. அடுத்ததாக இந்த சனி சந்திரன் ஜாதகத்தில் சேர்ந்திருந்து அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக அல்லது 7ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை, 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக 2ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை, இப்படி இருக்கும்போது அது தோஷம் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற இடங்களில் இருக்கும்போது குறைவு. அதுபோல் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் தோஷம் அப்படின்றது எடுத்துக்கலாம். இதுபோல் ஒரு சேர்க்கை அப்படின்னு சொன்னால் அது யோகம்னு சொல்லி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கணினியில் கணித்தாலோ அது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் எழுதியிருந்தாலோ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு கடைசியில் அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பக்கங்களில் இந்த யோகம்னு போட்டிருக்கும்போது நீங்கள் நல்லதுன்னு நினைத்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு தகவல். அந்த யோகம் தோஷமாக இருக்கிறது, அப்படி இருந்தாலும் முழுமையாக அது தோஷம் அளிக்காமல் போகிறதுக்கு விதிவிலக்கு என்னெல்லாம் இருக்கிறது என்பதாக இப்போ நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த தோஷம் இருக்குது, அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் இந்த சனி மற்றும் சந்திரன் எந்த இடத்தில் இருந்து, எந்த வீட்டிலிருந்து, லக்னத்திலிருந்து எத்தனையாவது வீட்டிலிருந்து, எந்த ராசியிலிருந்து இந்த தோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள், என்னென்ன கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது கலத்திர காரகன் குடும்பாதிபதி எங்கே இருக்கிறார்கள்ன்றதெல்லாம் பொறுத்து தசாபுக்தியை வைத்து பெற்ற நட்சத்திர சாரத்தை வைத்து இதற்கு தீர்வு இருக்கிறது. முறைப்படி அதை செய்தால் போதுமானது. கட்டாயம் திருமண தோஷங்கள் குறையும், தவிர்த்து கொள்ளக்கூட முடியும் அந்த தோஷத்தை. பொதுவாக என்ன பண்ணலான்னு சொன்னால் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த தோஷத்திற்கு தீர்வாக இருக்கும். எவர் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கிறது என்பது முடிவாகிவிட்டதோ அவர்கள்
சோமவாரம் தோறும் அந்த சந்திரன் போய் சனியோடு சேர்ந்திருக்கார் இல்லையா, சிவ வழிபாடு என்பதை எடுத்துக்கொண்டால் கட்டாயம் அந்த தோஷம் குறையும். இன்றைய நாளில் சனியுடைய நட்சத்திரம் வந்து சந்திரன் சனியோடைய சேர்ந்து இருக்கிறதுனால இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட விளக்கத்தை நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நாம் மேலே சொன்னவாறு ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்திலே சந்திரன் சனியுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதில் சந்திரன் 4ஆம் அதிபதி சுகாதிபதி, சனி 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி, இருவரும் சேர்ந்து 12ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். அதனால் வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம். நீங்கள் கோராமலேயே எதிர்பாராமலேயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட இருக்கிறது, உங்களுடைய பெயர் வந்து அதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால் தானாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அல்லது நடக்கும்போது அது எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் ஒன்று தானாக நமக்கு வருகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் வீட்டார் தானாக முன் வந்து உங்களுடைய பிள்ளைக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்பது அரிது. முதல்ல பிள்ளை வீட்டார் தான் போய் பெண்ணிடத்தில் கேட்கணும், பெண் வீட்டில் கேட்கணும். அப்படி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல் வேலை நிமித்தமாக தானாக நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ளலாம், அது உங்களுக்கு பலன் தரும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. செலவு செய்து பிரயாணம் செய்து அல்லது இடமாற்றம் செய்து பலனை அடையலாம். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கு அவசரப்படக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் செலவு செய்வதற்கு முன்னதாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் கடன் பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரிய வரும். பெருந்தொகை கடன் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கூட நீங்களாகவே போய் கொஞ்சம் தொகையை கொடுத்து விட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று கேட்டால் தாராளமாக அவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தவணையை தருவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது. லாப ஆதாய ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சந்திரனும் அந்த இடத்துல இப்போ இருக்கார். சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறது வேறு, அதற்கான பலன்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறது. அதில் முயற்சி ஸ்தான அதிபதியாக சந்திரன் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் முயற்சிக்கும் போது அதற்கு பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும், நினைத்தது நடக்கும். பெரியவர்களோ நண்பர்களோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறார்கள். ஆக மொத்தம் இது உங்களுக்கு லாப ஆதாயம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். கைவிட்டு போன சொத்தை மீட்பது, அடகு வைத்த பத்திரங்களை நகைகளை மீட்க முற்படுவது, இதற்கெல்லாம் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொதுநல காரியங்கள் செய்வது, தர்ம காரியங்களை செய்வது உகந்த பலனை ஏற்படுத்தும். உங்களுடைய குறைகளை தோஷங்களை கூட அது போக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் வீட்டை பழுது பார்ப்பது, செப்பனிடுவது, ஆல்ட்ரேஷன் செய்வது போன்ற விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களே, வேலை இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் இன்றைக்கே அப்ளிகேஷன் போட்டு இன்றைக்கே இன்றைய அட்டன் பண்ணி இன்றைக்கே வேலைக்கு சேர்ந்துட முடியுமா? அப்படி கிடையாது. இந்த நாளில் இதற்கான ஏதாவது ஒரு முயற்சியை செய்யலாம். இதில் மேலே சொன்னதில் ஏதாவது ஒன்றை இன்றைக்கு நீங்கள் செய்தாலும் கூட அது உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் அந்த உத்தியோகத்தில் ஸ்திரப்படுவதற்கு, அதை வலுப்படுத்தி கொள்வதற்கு, அதாவது பணி நிரந்தரம் பெறுவதற்கு இதற்காகவெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் செலவெல்லாம் போக நிர்வாகம் செய்வது, அதில் எப்படி சேமிப்பது போன்ற விஷயங்களெல்லாம் திட்டமிடலாம், நல்ல பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பணம் வரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு
நல்ல துணை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல துணை யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் அதற்காக முயற்சிக்கலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னொரு நல்ல படிக்கிற பிள்ளையோடு சேர்ந்து படித்தா நல்லா படிக்கலான்னு தோணுச்சுன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பார். அதேபோல் சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு அந்த பணியிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து யாரோ ஒருத்தர் முன் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி தெளிவுபடுத்துவார். இப்படியாக அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு இன்றைய நாளில் ஒரு துணையானது கிடைக்கும். அதை கொண்டு படிக்கிறது, வேலை பார்க்கறது, திறமையை வளர்த்து கொள்வது, கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். நல்ல ஃப்ரெண்டோ குருவோ துணையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், நன்னடத்தை, நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் வாய்க்க பெறுவீர்கள். பூச நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும். தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும். அதற்கு ஆகார நியமம் முதல் விஷயமாக இருக்கும். வழக்கமாக நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இன்றைய நாளில் அதை அந்த வீரியத்தை குறைக்க முடியுமா என்று மருத்துவரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக போகின்றது. சிம்மராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனி இருக்கும்போது சந்திரனும் போய் சேர்றாரு. அஷ்டம சனியோடு சேர்ந்து சந்திராஷ்டமம் வருகின்றது. வந்த போதும் கலங்க வேண்டாம். லாபஸ்தானம் வலுத்து இருக்கிறது. ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு துணையாக பக்கபலமாக இருக்கிறார். அப்போது பகல் நேரத்திலே உங்களுடைய வேலைகளை வைத்து கொள்ள வேண்டும். சூரியன் இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் பலவானாக இருப்பீர்கள். சூரியன் அஸ்தமித்த பிறகு ராசிநாதன் அஸ்தமித்து விட்டார் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனிக்கு மாலை நேரம் இரவு நேரம் பலம் என்பதாக இருக்கும். சந்திரனும் அங்கு போய் சேருகின்றார், இரவுக்கான ஒருவர். அதனால் இன்றைய நாளில் படிக்கிறது, வேலை பார்க்கறது, எங்கேயாவது பிரயாணம் போகிறது, யார்கிட்டையாவது டீல் பேசுறது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, பண விஷயங்கள், திருமண விஷயங்கள், மங்கள காரியங்கள் இது எல்லாமே நீங்கள் சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை சொல்லும்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமானம் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரங்கள் இதெல்லாம் பலம் குறைந்துருமா அப்படின்ட்டு. சூரியன் முழுக்க முழுக்க இல்லாமல் போயிடாது. நாம் இருக்கக்கூடிய தேசத்தில் பகுதியில் அஸ்தமிக்கலாம். வேறொரு இடத்துல அவர் ஒளியோடு பிரகாசத்தோடு தேஜஸோடு இருந்து கொண்டு தான் இருப்பார். பூமி சுற்றும் போது நாம் அந்த சூரியனுடைய ஒளியை பெறாமல் போகிறோம், அவ்வளோதான். அதனால் சூரியன் எப்போதும் போல் தான் இருப்பார். அதனால் முழுமையான பலம் குறையாது. சந்திராஷ்டமம் என்பதனால் இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தோம். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட திட்டமிட்டு மிக கவனமாக பணியை ஆற்ற வேண்டியது அவசியம். அப்படி செய்தால் பலன் கிடைக்கும். பூர நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள். கவனம், எச்சரிக்கை தேவை. உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் 8ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் கூட அதே போல் கடுமையான வேலை பலு உங்களுக்கு இருந்தால் நல்லது தான். சிக்கலான விஷயத்தை பல பேர் சேர்ந்து முயன்று அதை சரிப்படுத்த முயற்சிக்கலாம். இது போன்ற காரியங்களை செய்யலாம். கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஜீவனபாவம் வலுத்திருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சனி சந்திரன் சேர்ந்திருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கு இந்த நாள் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இதை சாதிப்பேன் என்று உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆராய்ச்சியாளரை போன்ற, சயின்டிஸ்ட் போன்று யார் ஒருவர் இதை நான் கண்டுபிடித்தே தீருவேன்னு சொல்லி ராப்பகலாக அதே சிந்தனையில் தன்னுடைய குளியல், தன்னுடைய ஆடை மாற்றுதல், அலங்காரம் செய்து கொள்ளுதல், அந்த முகக்ஷவரம் செய்து கொள்ளுதல், சிகை அலங்காரம் இதெல்லாம் கூட தியாகம் செய்து தன்னுடைய குழந்தைகள், மனைவி இவர்களை விட இவர்களிடத்தில் கூட நேரம் செலுத்த முடியாமல் வாழ்நாள் முழுவதும் இதையே தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், செய்து முடிப்பேன் செய்து இருக்கிறார்களோ அதுபோல் யாரெல்லாம் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறீர்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும். அசுப கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தும் போது இதுபோல் ஒருவர் மிகப்பெரிய காரியத்திற்காக முற்படும் போது தன்னை வருத்தி கொண்டு தியாகம் செய்து அவர்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படியாக உங்களுக்கு 10ஆம் இடம் வலுத்திருந்து 7லே சனி சந்திரன் ராசியை பார்க்கறதுனால, சந்திரனுக்கு சனியுடைய சாரமும் கிடைத்து இருக்கிறதுனால உறுதியாக இருந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய பணியில் வெற்றி கிடைக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுடைய திறமையானது வெளிப்படும். உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்று உங்களுடைய அலுவலகத்தில் தோன்றும்.
அதுபோல் நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களை நம்பி வாடிக்கையாளர்கள் வருவார்கள், பார்ட்னர்ஸ் வருவார்கள். இதெல்லாம் பலனாக இருக்கிறது. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. இந்த அஸ்த நட்சத்திரம் இப்படி சொல்லும்போது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் இப்போ சனியோடு சேர்ந்து அவர் சாரம் பெற்றிருக்கின்றார். அதனால் எதிர்மறை எண்ணங்கள் குழப்பத்தை தவிர்க்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் நாளில் ஏற்படவிருக்கிறது. பூமி சார்ந்த தோஷங்களை தீர்ப்பதற்கு உகந்த நாள். நம்ம வீடை வந்து வாஸ்துப்படி பார்ப்போம், வீடு வாஸ்துப்படி இருக்காண்டு. அதுபோல் அந்த மனையில் பூமி தோஷங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதாக கூட பலன் தரும். நல்லபடியாக வீடு கட்டினாலும் கூட சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், அந்த பூமி தோஷமானதாக இருக்கும். அதை இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள முற்படலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு பூமி மனை வாங்குறீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கிளியர் பண்ணி கொண்டு அது நல்ல மனைதானா என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு பிறகு வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. துலா ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறீர்கள். சுக்கிரன் ராசியை பார்க்குறார், 9ஆம் பாவம் வலுத்திருக்கிறது, ராசிக்கு சுபர்களுடைய பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்துருஸ்தானத்தில் சனிச்சந்திரனுடைய சேர்க்கை. எதிரியை வெற்றி கொண்டு வெல்லப் போகிறீர்கள். எதிரி உங்களை விட பலவானாக இருந்தாலும் கூட, அர்ஜுனன் எதிரிலே கர்ணனை போல இருந்தாலும் அர்ஜுனனுக்கு பார்த்தன் கண்ணன் கிருஷ்ணன் துணையாக இருந்தது போல இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ அனுகிரகமோ பெரியவர்களுடைய துணையோ இருக்க போகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கிரக நிலை அமைந்திருக்கிறது. அதனால் போட்டியில் வெற்றி பெறப் போகிறீர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாலச்சிறந்த பலனை பெறலாம். மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்களை பற்றி கூட சிந்திக்கலாம். சிந்தித்தவர்கள் செயல்படுத்தலாம். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். உடன் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ தவறு செய்தாலும் கூட பெரிதுபடுத்தாமல் மன்னிக்க முற்பட வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதை செய்கிறது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய பணம் எதிராளி இடத்துல இருக்கிறது, அவர் திரும்ப கொடுக்கலன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கணும்னா பவ்யமாக சாந்தமாக நீங்கள் கேட்கணும், நியாயமாக நேர்மையாக கேட்கணும். அப்படி கேட்கும்போது அந்த பணமானது வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க, அதை நல்லா பழகணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ பள்ளியிலையோ கல்லூரிலையோ படிக்கிறீங்க, அந்த விளையாட்டில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்காக நிறைய லீவ் கொடுக்குறாங்க. உங்களுடைய பள்ளி கல்லூரி சார்பாக நீங்கள் வெளியிடங்களில் போய் விளையாடுறீங்க. அப்படின்னும் போது அதில் இன்னமும் சிறந்து விளங்குவதற்கு மாவட்ட அளவில் மாநில அளவில் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் புது முயற்சிகளை செய்யலாம். அஷ்டம பாவம் யாருக்கெல்லாம் வலுத்து இருக்கிறதோ அவர்கள் வந்து வேறு யாரும் செய்யாத புது முயற்சியில் ஒன்றை செய்து அதனால் வந்து வெற்றி பெறுவீர்கள், ஜெயிப்பீர்கள். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய துறையில் புதுசாக என்ன இருக்குது, அதை செஞ்சால் எவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் என்பதாக சிந்தித்து அதை வந்து நீங்கள் செயல்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல பலனானது கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நல்ல பயிற்சியாளர் உங்களுக்கு கிடைப்பார், அல்லது நல்ல ஆசிரியர் கிடைப்பார், நல்ல நண்பர் கிடைப்பார். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நிதானம் எச்சரிக்கை இன்றைய நாளில் தேவை அனைத்து விஷயங்கள்லையும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு. பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர், அங்கே இருக்கக்கூடிய கோவில், அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சின்ன வயசில் பழகின பெரியவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் சம்பந்தமாக இவர்களை போய் பார்க்கணும், அந்த கோவிலுக்கு போகணும், அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்து அதற்கான முயற்சி இன்றைய நாளில் செய்யலாம். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. 4ஆம் இடத்துல சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது. ஏதாவது ஒழுக்கக்கேடுகள் இருந்தால் அதை போக்குவதற்கு உகந்த நாள். பொதுவாக தனுசு ராசின்னு சொன்னால் நல்ல ஒழுக்கமானது இருக்கும், குருவுடைய தன்மையானது இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை தாண்டி தனுர் ராசி ஆனால் குரு கெட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் வேறு லக்னம், அந்த லக்னம் சார்ந்த தன்மை, அந்த லக்னத்தில் அசுப கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னாலோ, தசை சரியில்லை என்று சொன்னாலோ, தீய பழக்கத்திற்கு
ஆட்பட்டு இருக்கக்கூடிய தனுராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுபட முயற்சிக்கலாம். 4ஆம் இடத்துல சனி சந்திரன், 4ஆம் இடம் கேரக்டர் குணாதிசயம் என்று சொல்லப்படுவது. ராசி அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் தீய விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு உகந்த நாள். தீய விஷயம் சொன்னால் சோம்பலாக கூட இருக்கலாம். காலையில் தாமதமாக எழுந்து கொள்வது, இரவு ரொம்ப தாமதமாக தூங்க போகிறது, வேலையே இல்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கூட தேவையில்லாத பழக்கங்கள் தான். அதிலிருந்து கூட விடுபடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நினைத்ததை செய்து முடிக்க முடியும். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செலவோ செயலோ செய்வதற்கு முன்னதாக அதனுடைய பின்விளைவு என்ன என்பதை தெரிந்து செய்வது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இப்போ வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, கல்யாணம் ஆனதில் வாழ்க்கை துணைக்கும் வேலை வேணும்னு முயற்சிக்கிறீங்க, இன்றைய நாளில் கிடைக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கும். அப்படியாக வாழ்க்கை துணைக்கு நல்லது நடக்கக்கூடிய, அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருந்தால் சரியாகும். அவர்களுக்கு ஏதாவது வேறு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கிறது. குடும்பத்தில் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, பொருள் அதிகம் தேவைன்னு சொன்னால் 2 பேரும் வேலைக்கு போய் அதை சமாளிக்கலாம்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த நாளின் பலனாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் திட்டமிட்டு அதை செயல்படுத்துவது, தொடங்கிறது, நல்ல பெரிய விஷயங்களை பற்றி திட்டமிட்டு தொடங்கிறது இன்றைய நாளில் சாத்தியம். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யும் போதே டைலமோ வேண்டாமா செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைய நாளில் அதை தவிர்க்கணும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கிறது. தேக ஆரோக்கியம் சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எண்ணமாக வரும். உடல் எடை குறைப்பது, உடற்பயிற்சி தொடங்குவது, அதுபோல் உணவு ஆகாரம் நியமம் போன்ற விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைப்பது, இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம், பலன் தரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யலாம். குறிப்பாக நிரந்தர வருமானம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் இன்றைய நாளில் அதற்கான வழியை பற்றி சிந்திக்கலாம். பர்மனண்ட் இன்கம் இல்லாதவர்களுக்கு தற்காலிக வருமானம் எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் வராமல் போகலாம், அதை நம்பி ஒன்றும் செய்ய முடியல, அதனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால கடன்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த வருமானத்தை நிரந்தரமாக்குவதற்கு வழி என்ன என்பதை சிந்திக்கலாம். சிந்தித்து அதற்கான உதவிகளை கோரலாம், அதற்கான முயற்சியை தொடங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் பொருள் வரவை அதிகப்படுத்த முயற்சிக்கலாம். சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானம், பொறுமையை கடைபிடிக்கணும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். குறிப்பாக பொருள் ஈட்டுவதில் தீய வழியை கொண்டு பொருள் ஈட்டி கூட நம்ம இந்த பொருள் தேவையை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதை இன்றைய நாளில் தவிர்க்கணும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலனானது கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் ஏற்படவிருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் மனதில் உறுதியோடு இருக்க வேண்டியது அவசியம். ஜென்ம சனி நடக்கும்போது சந்திரனும் ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போ சந்திரன் ராசியில் வரும்போது அவர் மனோகாரகன், எண்ணங்களை அதிகமாக உற்பத்தி செய்வார். இப்போ குரு ராசியில் இருக்காருன்னு சொன்னால் நிறைய பணம் கிடைக்கும், அவர் தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுக்கிரன் ராசியில் இருந்தால் சந்தோஷமாக கலகலன்னு இருப்பீங்க, நிறைய பொழுதுபோக்கு, நிறைய வசதிகள், நிறைய பொருள்கள்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லலாம். அதுபோல் சந்திரன் ராசியில் இருந்தால் எண்ணங்கள் அதிகமாகும். ஏற்கனவே சனி இருக்கார், அப்போ எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும், கவலைகள் அதிகமாகும், விசாரங்கள் அதிகமாகும், ஒரு சில பேருக்கு பய உணர்வு வரும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சந்திரன் சனி 2 பேரையுமே வேலை செய்ய வச்சிடணும். சந்திரன் எப்படி வேலை செய்கிறது? வழிபாடு, பூஜைகள், இறை நாமங்கள், இறை சம்பந்தமான பக்தி பாடல்கள் அல்லது தியானம், இதெல்லாம் செய்யலாம். சனி சம்பந்தமாக என்ன செய்யலாம்? அதே கோவிலே நிறைய பிரதட்சணம் பண்ணலாம், அடி பிரதட்சணம் பண்ணலாம். முடிந்தால் யாரால் முடியுமோ அவர்கள் இளம் வயது மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் அங்க பிரதட்சணங்களை செய்யலாம். அதுபோல் தோப்பு கரணங்கள் நிறைய போடலாம், உடற்பயிற்சிகளை செய்யலாம், நிறைய நடக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்றை செய்து நாளை தொடங்கினா இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் தரக்கூடிய நன்னாள். பிள்ளைகளால் நல்ல செய்தி, நல்ல விஷயம், சந்தோஷம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனம், எச்சரிக்கை, நிதானம் தேவை. ஏன்? இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது. பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்று நீங்கள் இந்த நாளை தொடங்கினா போதுமானது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன். இன்றைக்கு இலக்கு பெரியதாக இருந்தாலும் அது சம்பந்தமான பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.